வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
இறைவன் அளிக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். இறைவன் அளிக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து அழைக்கின்றார். புது உறவு மலர்ந்து புது வழியும் திறந்து இறை அருளில் நிறைய அழைக்கின்றார். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று காலத்திடுவோம். வருவோம் ஒன்றாய் இணைவோம் அன்பாய், இனிய பலியில் இன்று காலத்திடுவோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். உன்னத பலியும் இதுவே இதுவே, உயர்ந்த பலியும் இதுவே இதுவே, புனித பலியும் இதுவே இதுவே, புண்ணிய பலியும் இதுவே இதுவே. நன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி. வருவோம் புகழ்வோம். நன்மைகள் நிறைந்த பலி, உண்மைகள் உணர்த்தும் பலி, வல்லமை வழங்கும் பலி. வருவோம் புகழ்வோம். இறைவன் அழைக்கும் நல் பலி இதுவே, இனிதாய் கலந்திடுவோம். திருப்பலி முன்னுரை. அன்பு சகோதர சகோதரிகளே, இந்ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கெடுக்க நம் ஆலயத்தில் கூடியிருக்கும் இறைமக்களையாக உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். யோவான் நற்செய்தியில் இயேசு 7 முறை தன்னை பற்றி நானே என்ற வாக்கியங்களை கூறியுள்ளார். எனினும் நம் அனைவரின் உள்ளங்களில் நீங்காமிடும் மிகவும் பிரபலமான இயேசுவின் வாக்கியமாய் இன்றைய நற்செய்தியில் ஒலிக்கும் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்ற வாக்கியம் என்றால் அது மிகையாது. இயேசு தன்னை பற்றிய கூறிய நானே என்னும் வாக்கியங்களை ஆழ்ந்து ஆராய்ந்தால் எல்லாமே எதிர்ப்புகள் குழப்பங்கள் மத்தியில் இயேசு கூறிய வார்த்தைகள் என்பதை உணரலாம். தன்னை சுற்றி போராட்டமும் குழப்பமும் நெருக்கும் போது ஒருவர் நான் இப்படிப்பட்டவன் என்று கூறுவதில் நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். இயேசு இன்று அத்தகைய பாடங்களை நமக்கு சொல்லித் தருகிறார். இது மே மாதம். வாழ்வு பாதைகளை பயணங்களை தீர்மானிக்கும் நேரம் இது. பலருக்கு வேலை மாற்றம், வீடு மாற்றம், கல்வி கூட மாற்றம் என்று பல மாற்றங்களை சந்திக்கும் சூழல்கள் எழுந்திருக்கலாம். பல்வேறு பாதைகள் குறுக்கும் நெடுக்குமாக நம் வாழ்வில் தெரியும் போது இறைவன் சரியான வழியை சரியான திசையை நமக்கு காட்ட வேண்டும் என்று நம் வழியும் உண்மையும் வாழ்வும் என உயிர்த்த ஆண்டவரிடம் இத்திருப்பலி வழியாக மன்றாடுவோம். மேலும் இத்திருப்பலியில் திரு அவைக்கு புதிய குருவாக அருள்பொழிவு செய்யப்பட்ட பாசமிகு அருட்தந்தை மேதை அவர்களை எமது மடிப்பாக்கம் இறை சமூகம்
அன்புடன் வாழ்த்தி வரவேற்கின்றோம். எமது ஆலயத்தில் இயேசுவின் தியாகத்தின் உச்சமான நற்கருணை விருந்தினை திருப்பிடத்தில் நிறைவேற்றும் இவ்வேளையில் இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு இவர்களின் பெற்றோர், சகோதரர் மற்றும் உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்காகவும் இறையாசிர் வேண்டியும் அருட்தந்தை அவர்களின் அருள் பணியில் வாழ்வில் அனைத்தும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று வழியும் உண்மையும் நானே என்ற இயேசுவிடம் தொடரும் இத்திருப்பலியில் பக்தியுடன் ஜெபிப்போம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்துடைய 5வது ஞாயிற்றுக்கிழமை நாம் இன்றைக்கு சிறப்பிக்கிறோம். கடவுளுடைய பேராசீர்வாதம் பேரிரக்கம் எப்படி சூழ்ந்து கொள்ள வேண்டும் என்று ஜெபிப்போம். இந்த தெய்வ திருப்பலியிலே நம்முடைய அன்பு தந்தை மேத்யூ அவருக்காக ஜெபிப்போம். புதிய குருவாக இறைவன் திருமுன் ஆண்டோடைய பணி செய்கிறேன் என்று தன்னை அர்ப்பணித்திருக்கிறவரை கடவுள் தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும். பல்வேறு பணிகளிலே கடவுள் அவரை நிறைவாக வழிநடத்த வேண்டும். நல்ல குருவாக இறை மக்களுக்கு பணி செய்கிற நல்ல மனநிலையும் சிறப்பாக ஏழை எளியவர்கள் மீது சிறப்பு அன்பும் சிறப்பு கரிசனையும் அவருக்கு என்னாலும் இருக்க வேண்டும் என்று தெய்வ திருப்பலியில் ஜெபிப்போம். மேலும் தெய்வ திருப்பலியை ஒருங்கிணைக்கிற புனித யோவான் அன்பு இறை மக்களுக்காக மன்றாடுவோம். குடும்பத்தில் இந்த அன்பியத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கடவுள் ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று நாம் தெய்வ திருப்பலியிலே ஜெபிப்போம். மேலும் இந்த தெய்வ திருப்பலியிலே அஷிகரன், அசிஷியா நல்ல உடல் சுகம் வேண்டி இந்த தெய்வ திருப்பலி கொடுக்கிறார்கள். கடவுள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் ஜெபிப்போம். கேத்ரின் கேனே தன்னுடைய 4வது பிறந்த நாளிலே கடவுளுக்கு நன்றி செலுத்தி தெய்வ திருப்பலி கொடுக்கிற கடவுள் அவரை ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். பிரின்சி அலெக்ஸ் இவருடைய வெளிநாட்டு பயணம் நல்லபடியாக அமைந்ததற்கு நன்றி திருப்பலி கொடுக்கிறார்கள். கடவுளை ஆசீர்வதிக்க ஜெபிப்போம். சுசன்னா ஜோசப் நன்றி திருப்பலி கொடுக்கிறார்கள். ஜோனி பிரதீபன் வெளிநாட்டு பயணம் நல்லதுமாக அமைந்ததற்கு நன்றி திருப்பலி கொடுக்கிறார். கடவுளை ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிப்போம். மேலும் பெட்டில்லா ஆண்டோ வெளிநாட்டில் நல்ல வீடு வாங்கியதற்காக நன்றி திருப்பலி கொடுக்கிறார்கள். கடவுளரை ஆசீர்வதித்து வழிநடத்தும் ஜெபிப்போம். மேலும் ஆகாஷ் பென்சியர் ஆரோக்கிய மேரி குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாக வேண்டியது திருப்பலியாகும். சகராஜ் டேனியல் கிளாரா மேரி இவருடைய ஆண்மையை பாற்றிக்காகும். பிரதீபன் பூபாலன் ராயர் பெஞ்சமின் வில்வராயருடைய ஆண்மையை பாற்றிக்காகும். ராஜன் வில்வராயர் ராணி பெர்னாடோருடைய ஆண்மையை பாற்றிக்காகும். ஜோஸ்பின் பால் பெனடிக்டுடைய ஆண்மையை பாற்றிக்காகும். பீட்டர் ஜோசப் ஆண்டனி வயலட் ஆண்டனியுடைய ஆண்மையை பாற்றிக்காகும். ஆரோக்கியூஸ் ஆண்டனி எலிசபெத் லூர்துஸ் ஆண்டனியுடைய ஆண்மையை பாற்றிக்காகும். அனிதா ஜெய்சீலன் புஷ்பராஜ் அமலநாதனுடைய ஆண்மையை பாற்றிக்காகும். பாஸ்கர் அனிதா இருதயராஜருடைய ஆண்மையை பாற்றிக்காகும் ஜெபிப்போம். குணசாமி அருளானந்தன் ஆந்தனி அம்மாளுடைய ஆண்மையை பாற்றிக்காகும். சாந்தி ஸ்டீஃபன் இவருடைய தொழில் முன்னேற்றம் அடைந்து கடவுளை ஆஸ்வதிக்க வேண்டியும். மேரி அனோட்டின் ஜாக்லின் தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடி கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறார். இறைவன் அவரை ஆஸ்வதிக்க வேண்டி ஜெபிப்போம். மேலும் நாம் ஒருவருடைய கருத்துக்களையும் ஆண்டோடைய பாத்திரம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். இன்றைய திருப்பலியில் சிறப்பான விதத்தில் நமது பங்கு தந்தைக்காகவும் பங்கின் வளர்ச்சிக்காகவும் மடிப்பாக்கம் மக்களுக்காகவும் சிறப்பாக இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய இறை மக்களே, இன்றைய திருவழிபாடானது நமது வாழ்வு கிறிஸ்துவுக்குள் கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதை அழகாக தெளிவுபடுத்துகின்றது. கிறிஸ்து இல்லாத வாழ்வு ஒரு அர்த்தமற்ற வாழ்வு என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது.
சில வேளைகளில் நாம் கடவுளுடைய பிரசன்னத்தில் இருந்து கடவுளுக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்திருக்கின்றோம். அதற்காக மனம் வருந்தி இறைவனிடத்தில் மன்னிப்பை கேட்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நம் மனதோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆட்சி நடத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, வானக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன் ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவம் போக்குபவர், எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவம் போக்குபவர், எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவர், எங்கள் மீது இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே தூய ஆவியோடு தந்தையாம் இறைவனே,
மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, பாஸ்கா மறைபொருளை எப்பொழுதும் எங்களில் நிறைவு பெற செய்தருளும். இவ்வாறு புனித திருமுழுக்கினால் நீர் புதுப்பிக்க திருவுளம் கொண்ட நாங்கள் உமது பாதுகாப்பின் உதவியால் மிகுந்த பயன் தந்து நிலை வாழ்வின் மகிழ்ச்சிக்கு வந்து சேர அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. திருத்தூதர்கள் இறைப்பணியிலும் இறைவேண்டலிலும் அதிகமாய் ஈடுபட்டு அதில் உறுதியாய் நிலைத்திருக்க மற்ற பணிகளில் ஈடுபடுவது சரியல்ல என்பதை எடுத்துரைக்கும் வகையில் இறைஞானம் நிறைந்த 7 அப்பணியில் ஈடுபடுத்தினர். இதன் மூலம் திருத்தூதர்கள் இறையரசை அறிவிக்கும் பணியை செவ்வனே செய்து திரளான மக்களை இயேசுவின் சீடர்களாக்கினர். நாமும் இறைவேண்டலிலும் நற்செய்தி பணிகளில் சிறந்து விளங்க இம்முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 1-7 முடிய. அக்காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியலில் முறையாக கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராக முணுமுணுத்தனர். எனவே பனியிரு திருத்தூதரும் சீடர்களும் ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியலில் மறுமாறு பணியில் ஈடுபடுவது முறையல்ல. அதனால் அன்பார்ந்தவர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 கவனமாய் தெரிந்தெடுங்கள். அவர்களை நாம் இந்த பணியில் நியமிப்போம். நாங்களோ இறைவேண்டலிலும் இறை வார்த்தை பணியிலும் உறுதியாய் நிலைத்திருப்போம் என்று கூறினார். திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டனர். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த இஸ்துவேன், பிலிப்பு, பிக்காரோ, நிக்கானோர், தீமோன், பர்மனா, யூதம் தழுவிய அந்தியோகியா நகரத்து நிக்கோலா என்பவரை தேர்ந்தெடுத்து அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆண்டவரிடம் வேண்டினார். கடவுளது வார்த்தை மேன்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாக பெருகிக் கொண்டே சென்றது. குருக்களுள் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை கொண்டனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பேதுரு உயிருள்ள கல்லாகிய ஆண்டவரை அணுகுங்கள் என்று நம்மை அழைக்கிறார். அதன் மூலம் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனமாகவும் தூய மக்களினத்தினராகவும் கடவுளின் உரிமை சொத்தாகவும் ஆக்கப்படுகிறோம். எனவே வியத்தகு ஒளிக்கு அழைத்து வந்தவரின் மேன்மைகளை அறிவிப்பது நம் கடமை என்று வலியுறுத்தும் இன்றைய இரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம், இறைவார்த்தைகள் 4 முதல் 9 முடிய. அன்புக்குரியவர்களே, உயிருள்ள கல்லாகிய ஆண்டவரை அணுகுங்கள். மனிதரால் உதறி தள்ளப்பட்டவராயினும் கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட உயர் மதிப்புள்ள கல் அதுவே. நீங்களும் உயிருள்ள கற்களாயிருந்து ஆவிக்குரிய இல்லமாகிய கட்டி எழுப்பப்படுவீர்களாக. இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளுக்கு உகந்த ஆவிக்குரிய பலிகளை படைக்கும் தூய குருக்களின் கூட்டமாகவும் இருப்பீர்களாக. ஏனெனில் இதோ சியோனில் நான் ஒரு மூலைக்கல் நாட்டுகிறேன். அது தேர்ந்தெடுக்கப்பட்ட விலை உயர்ந்த மூலைக்கல். அதில் நம்பிக்கை கொண்டோர் பதட்டமடையார் என்று மறைநூலில் காண கிடக்கிறது. நம்பிக்கை கொண்ட உங்களுக்கு அது உயர் மதிப்புள்ளதாக விளங்கும். நம்பிக்கை இல்லாதவர்களை பொறுத்தமட்டில் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே முதன்மையான மூலைக்கல் ஆயிற்று. மற்றும் அது இடறுதற்கல்லாகவும் தடுக்கி விழச் செய்யும் கற்பாறையாகவும் இருக்கும். அவர்கள் வார்த்தையை ஏற்காததால் தடுக்கி விழுகிறார்கள். இதற்கென்றே அவர்கள் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வழிமரபினர், அரச குருக்களின் கூட்டத்தினர், தூய மக்களினத்தினர், அவரது உரிமை சொத்தான மக்கள். எனவே உங்களை இருளினின்று தமது வியத்தகு ஒளிக்கு அழைத்துள்ளவரின் மேன்மை மிக்க செயல்களை அறிவிப்பது உங்கள் பணி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனங்கள் 1 முதல் 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம். கடவுளிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள், என்னிடமும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என் தந்தை வாழும் இடத்தில் உறைவிடங்கள் பல உள்ளன. அப்படி இல்லையெனில் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்ய போகிறேன் என்று சொல்லியிருப்பேனா? நான் போய் உங்களுக்கு இடம் ஏற்பாடு செய்த பின் திரும்பி வந்து உங்களை என்னிடம் அழைத்துக் கொள்வேன். அப்பொழுது நான் இருக்கும் இடத்திலேயே நீங்களும் இருப்பீர்கள். நான் போகும் இடத்திற்கு வழி உங்களுக்கு தெரியும் என்றார். தோமா அவரிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்றே எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்க நீர் போகும் இடத்திற்கான வழியை நாங்கள் எப்படி தெரிந்து கொள்ள இயலும் என்றார். இயேசு அவரிடம், வழியும் உண்மையும் வாழும் நானே. என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் தந்தையை அறிந்திருக்கிறீர்கள், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். அப்பொழுது பிலிப்பு அவரிடம், ஆண்டவரே, தந்தை எங்களுக்கு காட்டும், அதுவே போதும் என்றார். இயேசு அவரிடம் கூறியது, பிலிப்பே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு இருந்தும் நீ என்னை அறிந்து கொள்ளவில்லையா? என்னை காண்பது தந்தையை காண்பது ஆகும். அப்படி இருக்க தந்தை எங்களுக்கு காட்டும் என்று நீ எப்படி கேட்கலாம்? நான் தந்தையுள்ளும் தந்தை என்னுள்ளும் இருப்பதை நீ நம்புவது இல்லையா? நான் உங்களுக்கு கூறியவற்றை நானாக கூறவில்லை, என்னுள் இருந்து கொண்டு செயலாற்றுபவர் தந்தையே. நான் தந்தையுள் இருக்கிறேன், தந்தை என்னுள் இருக்கிறார். நான் சொல்வதை நம்புங்கள். என் வார்த்தையின் பொருட்டு நம்பாவிட்டால் என் செயல்களின் பொருட்டாவது நம்புங்கள். நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வார், ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வார். ஏனெனில் நான் தந்தையிடம் போகிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு இறைமக்களே, இன்று நம் தாயாம் திரு அவையோடு இணைந்து பாஸ்கா காலத்தின் 5வது ஞாயிறை நாம் சிறப்பித்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய திருவழிபாடானது நம்மை ஒரு மிக முக்கியமான தேடலுக்கு அழைக்கின்றது. நமது வாழ்க்கை பயணத்தில் நாம் யாரை சார்ந்து நிற்கின்றோம்? நமது வாழ்வு எதன் மேல் கட்டப்பட்டிருக்கிறது என்பதை சிந்திக்க இன்றைய திருவழிபாடு நம்மை அழைக்கின்றது. நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம், பீச்சுக்கு போனால் அங்கே சின்ன பசங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு மணல் வீடு கட்டியிருப்பாங்க. அது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். ஆனால் அலைகள் அதன் மீது மோதுகின்ற பொழுது அந்த மணல் வீடானது தரைமட்டமாக அழிந்து போகின்றது. அன்புக்குரியவர்களே, நமது வாழ்வும் கிறிஸ்துவுக்குள் கட்டமைக்கப்பட வேண்டும். அப்படி கிறிஸ்துவுக்குள் நாம் கட்டமைக்கப்படுகின்ற போது நமது வாழ்வு உயர்த்தப்படும், நமது வாழ்வு வளமாக்கப்படும் என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு அழகாக தெளிவுபடுத்துகின்றது. அன்புக்குரியவர்களே, என்னுடைய மறையுரை சிந்தனையை தொடங்குவதற்கு முன்பாக என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில அனுபவங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நான் பெங்களூரில் இறையியல் படித்து கொண்டிருந்த காலகட்டத்தில் என்னோடு சேர்த்து மொத்தம் 57 பேர் என்னுடைய பேட்ச்மெண்ட். ஸோ எல்லாமே பிரதர்ஸ், 3 சிஸ்டர்ஸ். ஸோ எல்லாமே 3 வருஷம் நாங்கள் ஒன்றா படித்தோம். அப்போது கேரளாவிலிருந்து ஒரு பிரதர் எனக்கு மிகவும் நெருக்கமானவர். அவருடைய குடும்பத்தில்
2 பேர் தான், இவரும் இவருடைய தம்பி மட்டும்தான், 2 பேர் தான். ஆனால் இவருடைய மூத்த மகனானவர் ஃபாதராக வேண்டும் என்று சொல்லி என்னோடு படித்து கொண்டே இருந்தார். 1 வருடம் கழித்து அவருடைய சகோதரரையும் ஃபாதர் ஆவதற்கு கூட்டின்னு வந்துட்டார். நான் கேட்டேன், 2 பேரும் ஃபாதர் ஆவதுக்கு கூட்டின்னு வந்துட்டீங்களே, அப்போ உங்கள் குடும்பத்தை யார் பார்த்துக்குவாங்க, உங்களுடைய தலைமுறை என்ன ஆகும் என்று நான் அவர்களிடம் கேட்டேன். அதற்கு அந்த சகோதரன் மிகுந்த மகிழ்ச்சியோடு சொல்கின்றார், இவ்வாறாக சொன்னார், நான் கடவுளுக்கு பணி செய்கின்ற போது கடவுள் எனது குடும்பங்களை நிறைவாக பார்த்துக் கொள்வார், நான் எதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார். அன்புக்குரிய இறைமக்களே, இந்த நிகழ்வின் மூலம் கடவுள் நமக்கு சொல்லப்படுகின்றது, வாழ்வது ஒரே ஒரு முறைதான், அந்த வாழ்வு கிறிஸ்துவுக்குள் நிறைவாக இருக்க வேண்டும், முழுமையாக இருக்க வேண்டும். அப்படி நமது வாழ்வு கிறிஸ்துவுக்குள் முழுமையாக இருக்கின்ற பொழுது நாம் மிகுந்த கனி தர முடியும் என்று யோவான் நற்செய்தியாளர் அழகாக பதிவு செய்கின்றார். அன்புக்குரிய இறைமக்களே, நம்முடைய வாழ்க்கையும் நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். எப்படிப்பட்ட வாழ்வு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நமது வாழ்வு கிறிஸ்துவின் விழுமியங்களை தாங்கக்கூடிய வாழ்வாக இருக்கின்றதா, கிறிஸ்துவுக்குள் உகந்த வாழ்வாக மாறுகின்றதா என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம், தொடக்க காலத்தில் திருச்சபை சந்தித்த முதல் நிர்வாக சிக்கலை நாம் பார்க்கின்றோம். சிறப்பான விதத்தில் விதவைகளை பராமரிப்பதற்காக 7 திருத்தொண்டர்களை நியமிப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த 7 பேர் என்ன பண்றாங்க? மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றார்கள். நாமும் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் மற்றவர்கள் மீது நாம் அன்பும் அக்கறையும் பணிவோடு கடவுளுடைய பணியை செய்ய நமக்கு அழைப்பு கொடுக்கப்படுகின்றது. நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பேருக்கு நாம் உதவிகள் செய்கின்றோம்? எத்தனை பேருக்கு நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றோம்? எத்தனை பேர் நாம் கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை நாம் வாழ்வாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அந்த சகோதரனுக்கு கடவுள் மீது மிகுந்த நம்பிக்கை. அதைதான் எசையா புத்தகம் அதிகாரம் 40 இறைவார்த்தை 31 அழகாக சொல்லப்படுகிறது. கடவுள் மீது யாரெல்லாம் நம்பிக்கை வைக்கின்றார்களோ அவர்கள் கழுகை போல உயரே பறப்பார்கள், அவர்கள் நடப்பார்கள், சோர்வடைய மாட்டார்கள். அந்த மாதிரி நாம் கடவுள் மீது உறுதியாக நம்பிக்கை வைக்க வேண்டும். என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும், நோய்கள் வந்தாலும் நான் ஆண்டவர் மீது முழுமையாக நம்பிக்கை வைப்பேன் என்பதை நாம் பதிவு செய்ய வேண்டும். அதை ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்வாக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம திருப்பலிக்கு வரோம், ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை கேட்கின்றோம், ஒவ்வொரு நாளும் இயேசுவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் நாம் உட்கொண்டு கொண்டுதான் இருக்கின்றோம். இதன் மூலமாக நாம் கிறிஸ்துவுக்குள் உகந்த பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோமா என்பதை சற்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைய 2ஆம் வாசகத்தில் தூய பேதுரு அழகாக சொல்கின்றார், கடவுள் தம் மக்களை எப்படி எகிப்திலிருந்து கூட்டி வந்தாரோ அவ்வாறு இங்கிருந்து நம்மை விண்ணகத்திற்கு அழைத்து செல்வார். அதற்கு நாம் என்ன செய்யணும்? கடவுள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கை உடும்பு போல இருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும், நிலையாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் நீ எதை கேட்டாலும் ஆண்டவர் உனக்கு நிறைவாக கொடுப்பார். கடவுள் முன்பாக எத்தனையோ பேர் வேதனையோடு இருக்கிறீங்க, கவலையோடு இருக்கின்றீங்க. ஆனா கடவுள் உன் ஜெபத்தை கேட்க வேண்டும் என்று சொன்னால் அவர் சொன்ன வார்த்தைகளை நீங்கள் வாழ்வாக்க வேண்டும். என் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள், அப்பொழுது நீங்கள் நிறைவான வாழ்வு பெறுவீர்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கின்றார். அன்புக்குரிய இறை மக்களை, என்னுடைய வாழ்க்கையிலும் பல்வேறு சூழ்நிலைகளிலும் நான் கடவுளை சார்ந்துதான் வாழ்ந்து கொண்டே இருக்கின்றேன். ஒரு சில வினாடிகள் நாம் தவறுவது இயல்பு. ஆனால் அந்த தவற்றின் மூலமாக
நாம் கிறிஸ்துவுக்குள் உகந்த மக்களாக மாற்ற வேண்டும். அதை தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து சொல்கின்றார். கிறிஸ்துவோடு இணைந்த வாழ்வு, கிறிஸ்துவுக்குள் உகந்த வாழ்வு, இப்படி நாம் வாழ்கின்ற பொழுதுதான் நமது வாழ்வானது கிறிஸ்துவுக்குள் உகந்த வாழ்வாக மாற்றப்பட வேண்டும். அன்புக்குரிய இறைமக்களே, இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்வது, நானே வழியும் உண்மையும் வாழ்வும் என்று சொல்கின்றார். இவர்கிட்ட நம்ம எல்லாம் போனாமே கடவுள் எல்லாவித ஆசீர்வாதமும் கொடுப்பார். நீ உண்மையாக இருக்க வேண்டுமா? உனது குடும்பம் வளம் பெற்ற குடும்பமாக மாற வேண்டுமா? உனது வாழ்வு சீராக்கப்பட வேண்டுமா? இவற்றையெல்லாம் உன்னுடைய வாழ்வில் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய கரத்தை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய கரத்தை நீங்கள் பற்றி கொள்கின்ற போது அவர் எல்லாவித அருளும் ஆசீரும் நிறைவாக கொடுப்பார். சில வேளைகளில் நாம் கடவுள் மீது நம்பிக்கை இழப்பதை நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் அதிகாரம் 11 இறைவார்த்தை 1 அழகாக சொல்வார். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பதை கிடைக்கும் என்று உறுதி. நாம் கடவுள் மீது நம்பிக்கை வச்சுனே இருக்கணும். ஆனால் கடவுள் நிச்சயம் ஒரு நாள் கொடுப்பார். இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம். வயதான காலத்திலும் கூட கடவுள் மீது நம்பிக்கை வைத்து கொண்டே இருந்தார். எல்லாரும் சொன்னாங்க, உனக்கு எங்கேயா குழந்தை கிடைக்க போகுது, நீ வயசான ஆளு. 100 வயதிலும் ஆண்டவர் அவருக்கு ஒரு குழந்தை கொடுக்கின்றார். அதே போலதான் அன்புக்குரிய இறைமக்களே, நமது நம்பிக்கை ஆண்டவர் மீது உறுதியாக இருக்க வேண்டும். இன்றைய வாசகங்கள் எல்லாம் அதைத்தான் சொல்கிறது. எதை நோக்கி நீ ஓடிக்கொண்டிருக்கின்றாய்? எதை நோக்கி உனது வாழ்வானது அமைக்கப்படுகின்றது? எதை நோக்கி உனது வாழ்வு கட்டமைக்கப்படுகின்றது? உனது வாழ்வு கடவுள் மீது உறுதியாக இருக்க வேண்டும். உனது வாழ்வு கிறிஸ்துவுக்குள் மிகுந்த நம்பிக்கையோடும் மிகுந்த ஆர்வத்தோடும் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் நம்மை சொல்கின்றார். எத்தனையோ புனிதருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். சிறப்பான விதத்தில் புனித பொனவேஞ்சர் பலவேந்தர் என்று சொல்வார்கள். அவருடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம். அவர் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்தவர் தான். ஆனால் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து குருவாக மாறி, மேலும் ஆயராக உருவெடுத்து, கர்தினாலாக உருவெடுத்த போதிலும் அவருக்கு என்ன பண்ணுறாங்க, அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. கர்தினாலாக மாறிட்டாரே, ஆனால் அது என்ன பண்ணுறாரு, அந்த ட்ரெஸ் எல்லாம் மரத்து மீது போட்டு விட்டு ஒரு சாதாரண மனிதனாக அங்கே என்ன பண்ணுறாரு, கிச்சனில் போயிட்டு அந்த பிளேட்லாம் கழுவுறார். ஆம் அன்புக்குரிய இறை மக்களே, கடவுள் விரும்புவது ஒரு சாதாரண மனிதனாக வாழ வேண்டும். கடவுளுக்கு உகந்த பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்கின்ற பொழுதுதான் கடவுள் ஆபிரகாமுக்கு சொன்னாரே, நீ ஆசீர்வாதமாக இருப்பீர், அதே போல நாமும் நமது குடும்பமும் ஆசீர்வாதத்தின் குடும்பமாக மாற வேண்டும் என்று சொன்னால் கடவுள் மீது உறுதியாக நம்பிக்கை வைக்க வேண்டும். எத்தனையோ புனிதருடைய வாழ்க்கையை பாருங்கள், எத்தனையோ இரத்த சாட்சிகளுடைய வாழ்க்கை பாருங்கள். அவர்களுக்கு எங்கிருந்து நம்பிக்கை வந்தது? கடவுள் மீது ஏன் ஆழமாக நம்பிக்கை வைத்தார்கள்? ஏனென்றால் அவர்கள் கடவுள் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தார்கள். என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அவர்கள் கடவுள் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தார்கள். நாமும் சிறிய வயதிலிருந்து திருமுழுக்கின் வழியாக கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்ட நாமும் ஒவ்வொரு நாளும் கடவுள் மீது நம்பிக்கை வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். நமது நம்பிக்கை ஒவ்வொரு நாளும் குறைவுபடக்கூடாது, மாறாக ஒவ்வொரு நாளும் அது உருப்பெற்று உறுதியாக நிலையாக இருக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதற்காகத்தான் ஒவ்வொரு நாளும் திருப்பலிகள், ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தைகள், இதன் மூலமாக நமது நம்பிக்கையானது உறுதிப்படுத்தப்படுகின்றது. நமது வாழ்வானது கிறிஸ்துவுக்குள் கட்டமைக்கப்படுகின்றது. அந்த மாதிரி வாழ்வு நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் இந்த திருப்பலியில் நாம் பயபக்தியோடு மிகுந்த நம்பிக்கையோடு ஆண்டவரிடம் நம்பிக்கை வைப்போம். நீ நம்பிக்கையோடு எதை கேட்டாலும் ஆண்டவர் உனக்கு நிறைவாக கொடுப்பார். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லணும்னா, அவர் சொன்ன வார்த்தைகளை நாம் வாழ்வாக்க வேண்டும். எத்தனையோ பேர் நான் பார்த்துருக்கிறேன், பெங்களூர்லேயும் சரி, எத்தனையோ பேர் இந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு நான் போயிட்டுருப்பேன். அங்கே பார்த்தா பெற்றோர்கள்
அந்த ஓல்டேஜ் ஹோமில் அப்படியே விட்டுட்டு போயினே இருப்பாங்க. அந்த பெற்றோருடைய தியாகத்தை யாரும் புரிந்து கொள்ள மாட்டு இருக்கிறார்கள். சின்ன வயதிலே அவளை படிக்க வைத்து அவர்களுக்கு தேவையான எல்லாவித திருமண ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு கடைசி காலத்தில் அவர்களை வந்து ஓல்டேஜ் ஹோமில் போட்டுட்டு போகிறாங்க. அந்த ஒரு சமூகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். பெரியவர்களை நாம் மதிக்க வேண்டும், அவர்களை மாண்போடு நாம் நடத்த வேண்டும். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். அந்த 7 திருத்தொண்டர்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்கின்றார்கள். மற்றவர்கள் மீது அன்பு மரியாதையோடு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் கடவுளோடு இணைந்த வாழ்வு வாழ்ந்தார்கள். நாமும் நமது வாழ்க்கையில் மற்றவர்களை மதிக்க வேண்டும் என்று சொன்னால் பெரியவர்களையும் சரி விதவைகளையும் சரி குறிப்பாக இவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அதைத்தான் இந்த திருத்தொண்டர்கள் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் செய்து கொடுத்தார்கள். இறைவார்த்தை கேட்பதிலும் இறைவார்த்தை வாழ்வாக்குவதிலும் அவர்கள் முயற்சி செய்தார்கள் என்பதை திருவிவிலியம் நமக்கு பதிவுபடுத்துகிறது. ஆம், அன்புக்குரிய இறை மக்களே, இந்த தெய்வீக திருப்பலியில் நாம் இறைவனத்தில் உருக்கமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, எனது நம்பிக்கையை மிகுதியாக்கும், எனது வாழ்வு உமக்குள் கட்டமைக்கப்பட வேண்டும், எனது மகிழ்ச்சி உனக்குள் நிறைவாக இருக்க வேண்டும். நான் உன்னுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் இணைந்திருந்தால் மிகுந்த கனி தருவோம் என்ற நம்பிக்கையோடு தெய்வீக திருப்பலியில் நாம் இறைவனத்தில் உருக்கமாக ஜெபிப்போம். திருமுழுக்கு அளிக்கப்படுகிறது. குழந்தையும் ஞான பெற்றோர்களும் முன்னோர்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். திருமுழுக்கு திருவாழ்வுக்கும் இறையரசுக்கும் நுழைவு வாயில். இறையருள் வரும் வாய்க்கால்களுக்கு எல்லாம் தொடக்கமும் முதலுமானவை. மனிதராய் பிறந்தவரை இறைவனின் பிள்ளையாக அது பிறக்க செய்கின்றது. திருமுழுக்கு மற்ற அருள் அடையாளங்களை பெற உரிமை அளிக்கின்றது. திருமுழுக்கு பெறும் ஒருவர் திரு அவையின் உறுப்பினர் ஆகின்றார். இயேசுவோடு இணைக்கப்பட்டு அவரின் அரச குருத்துவத்தில் பங்கு பெறுகின்றார். பிறப்பு நிலை பாவமும் அவர் செய்த செயல் வழி பாவமும் கழுவப்பட்டு இறையருள் அவருக்குள் வழங்கப்படுகின்றது. இறைவனின் பிள்ளையாக புது பிறப்பு, புது வாழ்வு, திருவாழ்வு பெறுகின்றார்கள். உங்கள் குழந்தைக்கு என்ன பெயரிட விரும்புகின்றீர்கள்? மகிமை மீரா. நீங்கள் இறைவனின் திரு அவையிடம் கேட்பது என்ன? உங்கள் குழந்தைக்கு திருமுழுக்கு கேட்கின்றீர்கள். உங்கள் குழந்தைகள் கடவுளின் கட்டளையை கடைபிடித்து கிறிஸ்து நமக்கு கற்பித்தது போல் இறைவனுக்கும் தங்கள் அயலாருக்கும் அன்பு செய்து வாழ அவர்களை நம்பிக்கையில் வளர்க்க வேண்டியது உங்கள் பொறுப்பு. இதை உணர்ந்திருக்கின்றீர்களா? ஞானத்தாய் தந்தையரே, இக்குழந்தையின் பெற்றோர் தங்கள் கடமையை நிறைவேற்ற நீங்கள் உதவி புரிகிறீர்களா? மகிமா மீரா, கிறிஸ்துவ திரு அவை உங்களை பெருமகிழ்வுடன் வரவேற்கின்றது. இந்த திரு அவையின் பெயரால் நான் உங்கள் மீது சிறுவை அடையாளம் வரைகின்றேன். பின்னர் உங்கள் பெற்றோரும் ஞானத்தாய் தந்தையரும் மீட்பராம் கிறிஸ்துவின் அடையாளத்தை உங்கள் மீது வரைவார்கள். புனிதர்களை நோக்கி மன்றாற்று. உங்களுடைய பதில் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் அன்னையாம் புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித யோசேப்பே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித திருமுழுக்கு யோவானே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பேதுருவே பவுலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். புனித தோமாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித பிரான்சிஸ் சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் எல்லா புனிதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இன்று வாழும் எல்லாமல்ல இறைவா,
தீமையின் ஆவியான சாத்தானின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றவும், இருளிலிருந்து மனிதரை விடுவித்து உமது ஒளியின் வியத்தகு அரசில் கொண்டு வந்து சேர்க்கவும் உம் திருமகனை இவ்வுலகிற்கு அனுப்பினீர். இக்குழந்தையை பிறப்பு நில பாவத்திலிருந்து மீட்டு உமது மாட்சியின் கோவிலாக்கி இவரில் தூய ஆவியார் வாழ்ந்திட செய்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உங்கள் மீது ஆய்த்த எண்ணெய் பூசுதல். உங்கள் மீது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை அடையாளமிட்டு மீட்பின் எண்ணெய் பூசுகின்றோம். நம் ஆண்டவராகிய அதே கிறிஸ்துவின் ஆற்றல் உங்களை திடப்படுத்துவதாக. இன்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் அவரே. ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்முடைய நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம். அன்பு குழந்தையோடு சேர்ந்து திருமுழுக்கையும் ஆண்டவருடைய நம்பிக்கை அறிக்கை நாம் இணைந்து சுபிப்போம். நம்பிக்கை சகோதர சகோதரிகளே, ஞானத்தாய் தந்தையரே, திருமுழுக்கின் அடையாளத்தின் வழியாக நீங்கள் ஒப்புக் கொடுத்த மகள் அன்புள்ள இறைவனும் இந்த நீரினாலும் தூய ஆவியாலும் புது வாழ்வு பெறப்போகிறார். இவர்களின் நிறைவாழ்வு பாவத்திலிருந்து பாதுகாப்பு பெற்று நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைமாறு குழந்தையை நம்பிக்கையில் வளர்க்க வேண்டியது உங்களது பொறுப்பு. அவை நம்பிக்கையினால் தூண்டப்பெற்ற இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் உங்கள் திருமுழுக்கை நினைவில் கொண்டு பாவத்தை விட்டுவிடுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நம்பிக்கை அறிக்கையிடுங்கள். அதுவே திருச்சுவின் நம்பிக்கை. அவற்றில் தான் குழந்தைகள் திருமுழுக்கு பெறுகிறார்கள். கேட்கிற கேள்விக்கு விட்டு விடுகிறேன் என்று பதில் சொல்லுங்கள். கடவுளின் பிள்ளைகளுக்குரிய உரிமையுடன் வாழ நீங்கள் பாவத்தை விட்டு விடுகிறீர்களா? பாவம் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தாமல் இருக்க நீங்கள் பாவத்தின் மாய கவர்ச்சிகளை விட்டு விடுகிறீர்களா? பாவத்திற்கு காரணம் தலைவனாகிய சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? கேட்கிற கேள்விக்கு நம்புகிறேன் என்று பதில் சொல்லுங்கள். உன்னை மண்ணை படைத்த எல்லா வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறீர்களா? அவருடைய ஒரே மகனும் கன்னிமரிடமிருந்து பாடுபட்டு அடக்கம் செய்யப்பட்டு இருந்தோடு உயிர்த்தெழுந்து தந்தையின் வளர்ப்புக்கும் விற்றிருப்பவருமாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? தூய ஆவியாரையும் தூய கத்தோலிக்க துறவையும் புனிதருடைய சமூகத்தையும் பாவ மன்னிப்பையும் உடல் உயிர்ப்பையும் நிலை வாழ்வையும் நம்புகிறீர்களா? இதுவே நமது நம்பிக்கை. இதே திருச்சபையின் நம்பிக்கை. இதை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உறுதியளிப்பதில் நாம் பெருமகிழ்வு கொள்கிறோம். ஆமென். ஆகவே உங்களோடு இணைந்து இப்பொழுது அனைவரும் திரு அவையின் நம்பிக்கையில் அறிக்கையிட்ட மகிமா மீரா திருமுழுக்கு பெறுவதை நீங்கள் விரும்புகின்றீர்களா? மகிமை மீரா தந்தை மகன் தூயாவின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன். திருத்தயலம் பூசுதல். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தந்தையாகிய எல்லாம் வல்ல இறைவன் உங்களை பாவத்திலிருந்து விடுவித்து நீரினாலும் தூய ஆவினாலும் உங்களுக்கு மறுபிறப்பு அளித்துள்ளார். இப்பொழுது அதே கிறிஸ்து உங்கள் மீது மீட்பின் எண்ணெய் பூசுகின்றார். எனவே நீங்கள் இறை மக்களோடு இணைக்கப் பெற்று குருவும் போதகரும் நல்ல ஆயனுமாகிய கிறிஸ்துவின் நம்பிக்கை உள்ள பிள்ளைகளாய் நிலைத்திருந்து முடிவில்லா வாழ்வு பெறுவீர்களாக. வெண்ணிற ஆடை அணிவித்தல். திருமுழுக்கு வெண்ணிற ஆடையை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நீங்கள் புது படைப்பாக மாறி கிறிஸ்துவை அணிந்திருக்கின்றீர்கள். இந்த வெண்ணிற ஆடை உங்களது மேன்மையின் அடையாளமாய் இருப்பதாக. உங்கள் உறவினரின் சொல்லாலும் முன் மாதிரிகையாலும் நீங்கள் உதவி பெற்று இதை மாசுபடாமல் நிலை வாழ்வுக்கு கொண்டு போய் சேர்ப்பீர்களாக. எரியும் தீ கொடுத்தல். கிறிஸ்துவின் ஒளியை பெற்றுக் கொள்ளுங்கள். பெற்றோர்களே, ஞானத்தாய் தந்தையரே,
உங்கள் தந்தை உங்கள் குழந்தையின் உள்ளத்தில் அணையாது காக்கும் பொருட்டு உங்களிடம் இந்த ஒளி ஒப்படைக்கப்படுகின்றது. கிறிஸ்துவினால் ஒளி பெற்ற இக்குழந்தைகள் ஒளியின் மக்களாய் என்றும் வாழ்வார்களாக. நம்பிக்கையில் இவர்கள் நிலைத்திருந்து ஆண்டவர் வரும்பொழுது புனிதர் அனைவரோடும் விண்ணக வீட்டில் அவரை எதிர்கொண்டு செல்ல தகுதி பெறுவார்களாக. செவிடர் கேட்கவும் உண்மையை பேசும் ஆண்டவரை செய்தருளினார். நேரு விரைவில் அவரது வார்த்தை தந்தையாக இறைவனின் புகழும் ஆட்சி விளங்க காதால் கேட்கவும் அந்த நம்பிக்கை நாவால் அறிக்கையிடும் செய்வாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். விசுவாசிகளின் மன்றாட்டு. எடுத்து கூறி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை படைத்து ஆளும் எம்மிறைவா, எதிர்ப்பு, குழப்பம், போராட்டம் இவை பெருகி வரும் இவ்வுலகில் திரு அவையின் நாயனாம் திருத்தந்தை, உடன் உழைக்கும் அனைத்து ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே என்ற இயேசுவின் வார்த்தைகளை தங்கள் உள்ளத்தில் பதித்து உயிருள்ள சாட்சிகளாய் வலம் வரவும், பிறரன்பில் நிலைத்திருந்து நம் வழிகாட்டிகளாய் வாழ்ந்திட தேவையான இறையருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமக்கு நல்வழி காட்டும் எம் இறைவா, எம் குடும்பங்களில் உள்ள பிள்ளைகள் மற்றும் இளையோர் தூய ஆவியாரால் வழிநடத்தப்பட வேண்டும் என்றும், இயேசுவே தங்கள் வாழ்வின் உண்மையான வழியும் உண்மையும் வாழ்வும் என்று உணரவும், இதன் மூலம் அவர்களை நல்வழிக்கு ஒழுமிக்க உண்மையான வாழ்வுக்கு நீர் தாமே அழைத்து செல்ல வேண்டும் என்று இறைவா மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எம்மை ஆளும் எம்மிறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் சுயநலம் கருதாமல் பொதுநலம் காணவும், ஏற்றத்தாழ்வு இல்லா சமத்துவ சமுதாயம் படைத்திட அவர்களுக்கு போதுமான ஞானத்தையும் மன உறுதியையும் அளித்து நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல தேவையான வருமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் மனமாற்றத்தை வாஞ்சையுடன் எதிர்பார்க்கும் எம் இறைவா, அடுத்தவரின் மனமாற்றத்தை ஏற்று மகிழும் பரந்த மனப்பான்மையினையும் உமது அன்பு, கருணை, மன்னிப்பு, அரவணைக்கும் பண்பு, மனமாற்றத்தில் மகிழ்ச்சி, பிற சுதந்திரத்தை மதித்தல் ஆகிய பண்புகளை எமதாக்கி கொள்ளவும் அருள்வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வும் வலியுமான எம் இறைவா, உமது பணிக்காக தம்மையே அர்ப்பணித்துள்ள எமது புதிய குருவான அருள் தந்தை மத்தேயு அவர்களை உமது அரவணைப்பில் எந்நாளும் காத்திடவும், அவர்களது கரம் பிடித்து எப்போதும் வழிநடத்த வேண்டும் என்று உமது வல்லமையால் அவர்களை நிரப்பி ஆசீர் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட தேவைகளையும் மௌனமாக ஆண்டோட பார்த்து எடுத்து குறிச்சு வைப்போம். எங்களை பாதுகாத்து பராமரித்து தாம் தந்தையாக இறைவா, அந்த நாளுக்காக நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்களோடு எங்களை ஆசீர்வதித்து நடத்தி ஜெபிக்கிறோம். புதிதாக குருவாக நிலைப்படுத்தப்பட்டிருக்கிற அந்த ஒரு தந்தை மேத்யூ அவர்களை நேர ஆசீர்வதித்து நல்ல குருவாக முடிய பணி செய்ய அவரை நிர்வகி நடத்தி ஜெபிக்கிறோம். பங்கு மக்களுக்காக மன்றாடுகிறோம். மடிப்பாக எங்களோடு தன்னை அழைத்திருக்கிற எல்லா பங்கு குடும்பங்களையும் நிறைவேற்றுக்கொண்டு அவர்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் கொடுத்து ஜெபிக்கிறோம். உடைய ஆசீர்வாதம் என்னாலும் எங்களுக்கு கிடைக்கும் விடமாய் மன்றாடுகிறோம். இந்த மன்றாட்டுகள் எல்லாம் ஆண்டவராகிய கிறிஸ்துவை எம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென்.
பலியினில் கலந்திடுவே என்னை பலியாக தந்திடுவே பலியினில் கலந்திடுவே என்னை பலியாக தந்திடுவே ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தேன். ஏற்றிடுவாய் இறைவா, அப்பமும் ரசமுமாய் உமக்கு தந்தேன். பலியினில் கலந்திடுவே என்னை பலியாக தந்திடுவே என்னை உனக்காக படைத்தவரே, என் கண்ணாய் நாளும் இருப்பவரே. என்னை உனக்காக படைத்தவரே, என் கண்ணாய் நாளும் இருப்பவரே. உன் அன்பை உணர்ந்தேன், என் வாழ்வை பகிர்ந்தேன். உன் ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவாய். பலியினில் கலந்திடுவே என்னை பலியாக தந்திடுவே உன்னை எனக்காக தந்தவரே, என் உள்ளத்தை அன்பால் கவர்ந்தவரே. உன்னை எனக்காக தந்தவரே, என் உள்ளத்தை அன்பால் கவர்ந்தவரே. உன் பாசம் உணர்ந்தேன், என் வாழ்வை இணைத்தேன். உன் பாசம் உணர்ந்தேன், என் வாழ்வை இணைத்தேன். ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவாய். ஏற்றிடுவாய் இறைவா, என்னை பலியாக மாற்றிடுவாய். பலியினில் கலந்திடுவே என்னை பலியாக தந்திடுவே சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் உலக திறவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இந்த பலியின் வணக்கத்திற்குரிய பரிமாற்றத்தால் எங்களை உமது உன்னதமான ஒரே இறை இயல்பில் பங்கு பெற செய்ய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களால் எமதாக்கி கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்ற படைப்பு அனைத்தும் புதுப்பிக்க பெறுகின்றன. எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவில் சீரமைக்கப்பட்டு நிறைவு பெறுகின்றன. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றன. அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா, ஓசன்னா. அன்புக்குரியவர்களே, மிக உன்னதமான நேரத்திற்குள் நாம் கடந்து வந்திருக்கின்றோம். இப்பொழுது நமது ஆண்டவர் உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகின்ற வேளையில் நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்மிடம் உள்ள எல்லாவித விண்ணப்பங்களையும் இந்த பலிபீடத்திற்கு முன்பாக முழு நம்பிக்கையோடு நாம் வைப்போம். எசையா அதிகாரம் 40:31 இவ்வாறாக சொல்கிறது: ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பவர்களோ கழுகை போல உயரே பறப்பார்கள். நமது நம்பிக்கையும் ஆண்டவர் மீது முழுமையாக இருக்க ஜெபிப்போம். நமது வாழ்வானது கிறிஸ்துவுக்குள் கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதை முழுந்த நம்பிக்கையோடு தெய்வீக இயேசுவுடைய ஜெபத்தில் நாம் கடந்து செல்வோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வுதோறும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் உத்தரவை நினைவு கூர்ந்தோடும் எங்கள் திருத்தந்தையிலேயோ எங்கள் அன்புவாய நீதிநாதன் எல்லா திருநாவியானரோடும் உத்தரவை அன்பில் நிறைவு பெற்றதும், மேலும் உயிர்த்த மீது நோக்குடன் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து மற்றும் ஊழியர் ஏற்றும் எங்கள் அனைவரும் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான என் பங்களுடைய பாதுகாவலி புனித லூர்தன்னை, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகந்தோராயிரத்தராகி புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலைவாழ் பங்குடன் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்.
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் நமக்கு நிலைவாழ்வு அளிப்பதாக. ஆண்டவரே, எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேலிரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நமது வாழ்வு கிறிஸ்துவுக்குள் கட்டமைக்கப்பட வேண்டும். நமது நம்பிக்கை கிறிஸ்துவுக்குள் நிறைவாக இருக்க வேண்டும் என்று நம்மை பார்த்து சொன்ன அன்பு தகப்பன் இதோ. இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உறவாடும் தெய்வம் உணவாக வந்தார், என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மகிழாக நானும் என் நாளில் ஆனந்த ராகம். உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம் என்
உணவாய் வந்த தெய்வம், உறவாடும் தெய்வம், உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நாளும் எல்லாவில் ஆனந்த ராகம். போல காண விளக்கோடு உன்னை தேடினே, விழியிரண்டு வீங்க நேரங்கள் நீள நான் இங்கு உளமாடினே. கீழ் கொண்ட மன்னா உன் மலர் போல காண விளக்கோடு உன்னை தேடினே, உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உறவாடும் தெய்வம், உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நாளும் என் நாவில் ஆனந்த ராகம். ஒரு நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினே, மன்னாலி காண மகிழ்வின்னையாள உனக்காக யாழ் மீட்டினே, பலவண்ண பட்டோடும் ஒரு நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினே, மன்னாலி கால மகிழ்வெண்ணையாள உனக்காக யாழ் மீட்டினே. மாறாதோ இன்பம், நீங்காத துன்பம், மாறாதோ இன்பம், நீங்காத துன்பம், உன்னன்பு நிறைவானது, உம்மாட்சி நிலையானது. உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என்
என் உணவாய் வந்த தெய்வம், உணவாய் வந்த தெய்வம், என் உள்ளம் கவர்ந்த தெய்வம், உள்ளம் கவர்ந்த தெய்வம், என் உணவாய் வந்த தெய்வம், உறவாடும் தெய்வம், உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும். கார்மேகம் காணும் மயிலாக நாளும் என் நாவில் ஆனந்த ராகம். புனித லூர்து அன்னையிடம் மன்றாட்டு. மகிமை நிறை லூர்து அன்னையே, அமல உற்பவியே, இரக்கத்தின் தாயே, உடல்நலமற்றோருக்கு ஆரோக்கியமே, பாவிகளின் அடைக்கலமே, துயருவோரின் ஆறுதலே, உம்மை தேடி வந்தேன், என் மேல் மனம் இறங்கும். என் தேவைகள், தொல்லைகள், துன்பங்கள் எல்லாம் உமக்கு தெரியும். உம்மிடம் நம்பிக்கையோடு வந்தவர்கள் உடல் உள்ள நலம் பெற்றுள்ளனர். இந்த நம்பிக்கையோடு தாயன்போடு கூடிய உமது பரிந்துரைக்காக நான் வந்துள்ளேன். என் விண்ணப்பங்களை கேட்டு உம் திருமகனிடமிருந்து அவற்றை எனக்கு பெற்று தந்திரலும். உமது திருப்பண்புகளை நான் பின்பற்றவும் உம்மோடு ஒரு நாள் மகிமையில் பங்கேற்கவும் எனக்கு அருளை பெற்றுத்தாரும். ஆமென். புனித லூர்து அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திருமண அறிவிப்பு நம்முடைய செங்கல்பட்டு மறை மாவட்டம் மடிப்பாக்கம் பங்கு புனித லூர்து அன்னை ஆலயம் தந்தை மாணிக்க வாசகம், தாய் கௌரி இவருடைய மகன் லட்சுமிநாதன் என்பவருக்கும், கோட்டாறு மறை மாவட்டம் ராமன் புதூர் திருக்குடும்ப ஆலயம் தந்தை ஜான் டார்வின், தாய் அனிதா சகாய பானு இவருடைய மகள் ஆக்னேஸ் செலிசியா என்பவருக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இது முதல் ஓலை. திருமணத்தில் தடைகள் இருப்பின் பங்கு தந்திரம் அறிவிக்க வேண்டியது பங்கு மக்களாகிய உங்களுடைய பொறுப்பு. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, பாஸ்க காலத்துடைய 5வது ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம். இந்த தெய்வ திருப்பலியை ஒருங்கிணைத்தவர்கள் புனித ஜான் அன்பியரை மக்கள். கரங்களை தட்டி நம்முடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம். வருகிற வாரம் தெய்வ திருப்பலியை சிறப்பிக்கிறவர்கள் புனித ஜேம்ஸ் அன்பியம், சென்ட் ஜேம்ஸ் அன்பியங்கள். ஜேம்ஸ் அன்பியம் வருகிற ஞாயிற்றுக்கிழமை தெய்வ திருப்பலி ஒருங்கிணைப்பார்கள். தகுந்த தயாரிப்போடு வழிபாடுகளை ஒருங்கிணைக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முகர்வில் தொடர்ந்து விடுமுறை விளைப்பள்ளி பற்றி அறிவித்து வருகிறோம். இந்த மாதம் மே மாதத்தினுடைய 17ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரை விடுமுறை விளைப்பள்ளி நடக்கும். அன்பு குழந்தைகளை நீங்கள் கண்டிப்பாக விடுமுறை விளைப்பள்ளிக்கு அனுப்பி வைக்க வேண்டும். எனவே தயவு கூர்ந்து தேதிகளை முன்குறித்து வைக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, மரியாவினுடைய மாதத்தை நாம் துவங்கியிருக்கிறோம். மேரியன் மந்த். நம்முடைய ஆலயம் அன்னை மரியாளுடைய பெயரை தாங்கியிருக்கிற ஆலயம். நமக்கு சற்று கூடுதல் சிறப்பு. இந்த மாதம் முழுவதும் காலை மாலையும் திருச்சுவமாலையும் தெய்வீக திருப்பலியும் நடைபெறுகிறது. காலை 6 மணிக்கு திருச்சுவமாலையும், அது தொடர்ந்து தெய்வீக திருப்பலியும், மாலை
6 மணிக்கு திருச்சிமாலையும் அதைத் தொடர்ந்து தெய்வீக திருப்பலியும் நடந்தேறுகிறது. அன்பியங்கள் வாரியாக நாம் அவற்றை ஒருங்கிணைக்கிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஞாயிற்றுக்கிழமை வழிபாடுகளோடு நாம் சில வேளைகளிலே நிறைவடையாமல் தயவு கூர்ந்து இப்படி நடக்கிற சில ஆன்மீக நிகழ்வுகளுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என விரும்புகிறேன். எனவே தயவு கூர்ந்து காலை மாலையும் நேரம் கிடைக்கிற போது தெய்வீக திருப்பலியில் கலந்து கொள்ளுங்கள். குறிப்பாக மாலையிலே ஒவ்வொரு அன்பியமாக பக்த சபையாக நாம் அந்த நாளை சிறப்பிக்கிறோம். எனவே உங்கள் அன்பிய பொறுப்பாளர் வழியாக உங்களுக்கு தேதிகளை நீங்கள் அறிவீர்கள். உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பகிர்ந்திருக்கிறேன். ஒவ்வொரு தலைப்பில் ஒவ்வொரு நாளும் அன்னை மரியாதை பற்றி சிந்திக்கிறோம். கெபியிலே மண்டியிட்டு திருஜெபமாலை மாலையிலும் காலையிலும் ஜெபிக்கிறோம். எனவே விரும்புகிறவர்கள் மிகுந்த நம்பிக்கையோடு வந்து ஜெபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அன்பியங்கள் சிறப்பிக்கிறார்கள். எனவே நீங்கள் உங்கள் அன்பியங்கள் வழியாக நீங்கள் அறிவீர்கள். வருகிற 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர்த்து மற்ற நாட்களிலே அன்பியங்கள் ஒருங்கிணைக்கிறார்கள். 4ஆம் தேதி புனித பாத்திமா மத அன்பியம், 5ஆம் தேதி இடைவிடாத சகாய மத அன்பியம், 6ஆம் தேதி புனித ஆரோக்கிய மத அன்பியம், 7ஆம் தேதி புனித யோசேப் அன்பியம், 8ஆம் தேதி புனித பேதுரு அன்பியம், 9ஆம் தேதி சனிக்கிழமை யோவான் அன்பியங்கள். சனிக்கிழமை நாம் மீண்டுமாக திருத்தேர் எடுத்து அன்னைக்கு மகிமை செலுத்துகிறோம். எனவே இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அன்பியங்கள் சிறப்பிப்பார்கள். உங்களுடைய பங்களிப்பையும் உங்களுடைய அன்பையும் நான் நாடுகிறேன். எல்லோரும் கலந்து கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காலை மாலையும் திருப்பலிக்கு பிறகு எல்லோருக்கும் சிற்றுண்டிகள் வழங்குகிறோம். எனவே நீங்கள் பக்தியோடு இந்த திருநிகழ்வுகளிலே பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நண்புக்குரிய சகோதர சகோதரி, திருப்பலிக்கு பிறகு பெண்கள் பணிக்குழு கூட்டமானது நடைபெறுகிறது. கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல நம்முடைய வின்சென்ட் போல் சபையினர் வெளியில் உங்களுடைய உதவிக்காக நிற்பார்கள். அவர்களுக்கும் காணிக்கை செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் பல்வேறு பணிகளை செய்து வருகிறார்கள். நம்முடைய பங்கிலே குறிப்பாக மரித்தோருக்கு இறுதி சடங்குக்கான உதவிகளை செய்வது, அடாப்டட் ஃபேமிலிஸ் அவர்களுக்கு ஒரு உதவிகளை செய்வது, இப்படி சில உதவிகளை செய்து வருகிறார்கள். தயவு கூர்ந்து உதவி செய்கிறவர்கள் அவர்களுக்கு நீங்கள் வெளியில் செல்கிற போது அவர்கள் இருப்பார்கள். தாராளமாக உதவி செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இசை பயிற்சியானது தியான மையத்தில் நடைபெறுகிறது. அடையாறில் இருக்கிற இயேசுவை குருக்களால் வழிநடத்தப்படுகிற இசை பயிற்சி முகாமானது நடைபெறுகிறது. அதை குறித்த படிவங்கள் வெளியில் வைத்திருக்கிறோம். வேண்டும் என்கிறவர்கள் அதை பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விரும்புகிறவர்கள் அதை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த நாளில் கலந்து கொள்ளலாம். மே மாதம் 4 முதல் தான், நாளை முதல் 20ஆம் தேதி வரை 17 நாட்கள் இந்த நிகழ்வு நடக்கும். விரும்புகிறவர்கள் பங்கெடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு கூட கல்லூரிகளிலே பிள்ளைகளை சேர்க்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். பெட்ரிஷியன் காலேஜ் அடையாறில் இருக்கிற இந்த கல்லூரியில் அட்மிஷன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கான விண்ணப்ப படிவங்களை வெளியில் வைத்திருக்கிறோம். விரும்புகிறவர்கள் எடுத்துக்கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த ஞாயிறு காணிக்கை 21,141 ரூபாய். உங்களுடைய தாராள உள்ளத்திற்கும் அன்பிற்கும் நன்றி. தொடர்ந்து உங்களுடைய அருளுதவியால் பொருளுதவியால் பங்கை தாங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த மகிழ்ச்சியான நாள் நம்முடைய பங்கிலே திருத்தொண்டராக பணிபுரிந்து இப்பொழுது குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு இது தந்தை நம்முடைய பங்கிலே முதல் முறையாக தெய்வீக திருப்பலியை நிறைவேற்றுகிறார். கடவுளுடைய ஆசீர்வாதம் அவருடைய நாளும் இருக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். புதிய குருவாக பணி செய்கிற இடங்களிலெல்லாம் இறை ஆசீரும் இறைவனுடைய பெருமையை இப்படி சூழ்ந்து கொள்ள வேண்டும். அருமையாக கடந்த 6 மாதங்கள் நம்மோடு இருந்து திருத்தொண்டர் பணியை மிக அழகாக செய்தார். மிகுந்த தாட்சியோடும் மிகுந்த அன்போடும் மிகுந்த அக்கறையோடும் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மிக அழகாக நேர்த்தியாக செய்தார். அப்படித்தான் குருவான பிறகும் தாழ்ச்சியும் பொறுமையும் அன்பும் குறிப்பாக ஏழையில் இருந்தது சிறப்பு கரிசனம் இந்நாளும் இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தொடர்ந்து இறைவன் அவரை ஆசீர்வதிக்க வேண்டும், அவரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் வாழ்த்துகிறோம். எனவே இந்த நாளில் இங்கு வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. எனவே எல்லா அன்பிய பொறுப்பாளர்களும் அவருக்கு பொன்னாடை போர்த்துவார்கள். ஏனென்றால் நாம் ஒரு சிலர் தான் நாம் அங்கு அவருடைய குருத்துவ திருநிலைப்பாட்டிற்கு சென்றிருந்தோம். எனவே அன்பிய பொறுப்பாளர்கள் தயவு கூர்ந்து எனது இடதுபுறத்தில் வரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக உங்கள் அனைவர் சார்பாகவும் என் சார்பாகவும் தந்தை அவர்களை வாழ்த்துகிறேன். குருத்துவம் என்பது இது ஒரு கொடை, இது ஒரு கிஃப்ட் ஃப்ரம் காட். நம்மளுடைய மெரிட், இட்ஸ் நாட் அவர் மெரிட். நம்ம நல்லா படிக்கிறோம், நல்லா திறமையாக இருக்கிறோம், எல்லாரும் விட ரொம்ப சிறந்தவர்கள் என்பதனால் கடவுள் இதை கொடுப்பதில்லை. இது முழுக்க முழுக்க கடவுளுடைய இலவச கொடை. இலவசமாக பெற்றுக்கொள்கிறோம், இலவசமாக மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஆழமான நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உங்களுடைய குருத்துவ பணி சிறந்தவங்க வாழ்த்துக்கிறோம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பார். எனவே இங்கே இருக்கிற இறை மக்கள் சார்பாக மடிப்பாக்கம் தன்னையாளர் சார்பாகவும் நம்முடைய
இணைப்பங்கான நம்முடைய அன்னை தெரசா ஆலயத்தில் இருக்கிற மக்கள் சார்பாகவும் உங்களை வாழ்த்து வணங்குகிறோம். எனவே எல்லோரும் சார்பாகவும் உங்களுக்கு பொன்னாடை போர்த்தி என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் அங்கே நில்லுங்க. அன்பை பொறுப்பாளர்கள் எல்லோரும் வந்து தங்களுடைய அன்பியத்தின் சார்பாக நம்ம மனைவி சார்பாக பொன்னாடை பொறுத்தார்கள். நீங்கள் இருக்கிறவங்கள என்ன வரலாம். நான் அன்பியத்தை மட்டும் படித்து விடுகிறேன். Our Lady of Lourdes, Infant Jesus, Our Lady of Fatima, Our Lady of Health, Our Lady of Perpetual Help, St. Joseph, St. Peter, St. John, St. James, St. Thomas, St. Jude, St. Paul, St. Stephen, St. Lucas, St. Francis of Assisi, St. Anthony, St. Francis Xavier, St. Teresa of Child Jesus, St. Alfonso, St. Anna Teresa. எல்லா அன்பியங்கள் சார்பாக அன்பிய பொறுப்பாளர்கள் வந்து பொன்னாடை பொருத்தி நம்முடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பார்கள். கரங்களை தட்டி நம்முடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் பொன்னாடை பூர்த்தி மகிழ்வோம். சீரம் தனிநபர்கள் ஒரு வாழ்த்து விரும்புகிறவர்கள் திருப்பலிக்கு நிறைவில் நீங்கள் அருட்தந்தையை வாழ்த்தலாம். நம்முடைய அன்பியத்தின் சார்பாக நாம் இப்பொழுது வாழ்த்து. சீரம் ஃபோட்டோலாம் இல்லை, அது சீரம் அது ஃபோட்டோ இல்லை, அது கேமரா. அது வாங்க முடியும் சீரமும். எஸ் வாங்க சீரம். நன்றி. இந்த அருமையான நாளில் நம்முடைய மடிப்பாக்கம் பங்கு மகிழ்ச்சி அடைகிறது. இந்த வருடம் 2 குருக்கள் நம்முடைய பங்கிலே பயிற்சி எடுத்தவர்கள் ஆனார்கள். ஒன்று அருட்தந்தை ஆசாத் அவர்கள், தூத்துக்குடி மறை மாவட்டத்தை சேர்ந்த அன்பு குருவாக நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். அடுத்து நம்முடைய அன்பு அருட்தந்தை மேத்யூ அவர்கள் இந்த மடிப்பாக்கம் பங்கில் பயிற்சி எடுத்து 2 குருக்களாக நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எனவே கடவுளுக்கு நாம் தொடர்ந்து நன்றி செலுத்தி ஜெபிப்போம். அன்புக்குரிய இறைமக்களே, எனது உள்ளம் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கின்றது. இந்த சிறப்பான விதத்தில் முதலாவதாக எல்லாம் வல்ல இறைவனுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இரண்டாவதாக என்னுடைய பெற்றோர்கள், மூன்றாவதாக நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்கள் வந்த நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நல்லா சூப்பராக பார்த்துக்கினாரு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு தகப்பன் போல ஒரு நல்லா பார்த்துக்கின்னு எல்லா விஷயத்தையும் எனக்கு ஆக்கப்பூர்வமாகவும் கூடவே இருந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்தவர் நம்முடைய பாசமிகு பங்கு தந்தை யாக்கோப் அடிகளார். என்னுடைய வாழ்க்கையில் முதல் அனுபவத்தை அவரிடமிருந்து தான் நான் பெற்றுக்கொண்டேன். பார்ப்பதற்கு எளிமையானவர், மிகுந்த அன்பு கொண்டவர், எல்லோரிடம் அழகாக பழகக்கூடியவர். அவரிடமிருந்து பல்வேறு வித விஷயங்களை நான் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டேன். உண்மையிலே இங்கே வந்ததுக்கு சிறப்பாக மடிப்பாக்கத்தில் என்னுடைய திருத்தொண்டர் 6 மாத கால பணி என்பது மிகவும் சிறப்பாக நிறைவு பெற்றது. அதற்கு முழுக்க முழுக்க உங்களுடைய அன்பும் பங்கு தந்தையின் ஆசீரும்
அதனால தான் எல்லா விஷயத்தையும் நான் கற்றுக்கொண்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. உங்களை பார்ப்பதிலும் திருத்தொண்டராக வந்தேன், இப்போ ஃபாதராக இங்கே நிற்கிறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நமது பாசமிகு பங்கு தந்தை. எனக்கு எல்லா விஷயத்திலும் பக்கபலனாக இருந்து எல்லா விஷயத்திலும் எனக்கு முன்னெடுத்து வழிநடத்தியவர். அவருக்கு எனது அன்பின் சார்பாக எனது நன்றியை இந்த பொன்னாடை வடிவில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த உன் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, புதிய குருவின் சிறப்பு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தலை வணங்கி அவருடைய சிறப்பு அன்பிற்காகவும் ஆசீர்வாதத்திற்காகவும் மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தம் ஒரே மகனின் உயிர்ப்பினால் மீட்பரின் பயனையும் தம் பிள்ளையாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்கப் பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பேற்றை பெரும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இன்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வாழ்ந்திட சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவுற்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குருக்களாக திருநிலைப்படுத்தப்படுகிற பொழுது கரங்களில் கிறிஸ்மா என்கிற திருத்தைலம் பூசப்படும். அதுதான் முக்கியமான சடங்கு. அந்த கிறிஸ்மா என்கிற திருத்தைலம் புதிய குருவின் கரங்களில் பூசப்பட்டு ஆயிரவர்கள் நீங்கள் திருவருட்சாதனங்களை நிறைவேற்ற இறைவனை கையில் ஏந்த நீங்கள் தகுதி பெறுகிறீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். எனவே அதே கிறிஸ்மா தைலத்தை குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிற பொழுதும் நாம் தேய்க்கிறோம். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், குழந்தைக்கு உச்சந்தலையில் அந்த கிறிஸ்மா தைலத்தை தேய்த்து இந்த குழந்தை குருவாகவும் இந்த குழந்தை ஆசிரியராகவும் இந்த குழந்தை அரசராகவும் உயர்த்தப்பட ஜெபிப்போம் என்கிற ஜெபம் இங்கே இருக்கிறது. அப்படி திருமுழுக்கில் பெற்ற அந்த கிறிஸ்மா தைல ஆசீர்வாதத்தை குருக்களாகிற பொழுது எங்களுடைய கரங்களிலே ஆயர் கிறிஸ்மா தைலத்தை பூசி எங்களை தூய்மைப்படுத்துகிறார். எப்படி புதிய குரு தன்னுடைய கிறிஸ்மா தைலத்தால் பூசப்பட்டு இறைவனுடைய அருளை பெற்றிருக்கிறார். எனவே அவர் இப்பொழுது இறுதி பாடலின் பொழுது உங்களுக்கு சிறப்பு ஆசீர் வழங்குவார். விரும்புகிறவர்கள் முன் வந்து அவரிடம் சிறப்பு ஆசீர் பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறுதி பாடல்.
பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உன்னை புகழ் பாடி நான் வாழுவேன். உலகெல்லாம் நற்செய்தி நானாகுவேன், உன்னை புகழ் பாடி நான் வாழுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். இளங்காலை பொழுதுந்தன் துதி பாடுதே, அங்கு நெய்கின்ற மலருந்தன் புகழ் பாடுதே. இளங்காலை பொழுதுந்தன் துதி பாடுதே, அங்கு விரிகின்ற மலருந்தன் புகழ் பாடுதே. அலையோய கடலுந்தன் கருணை மனம், வந்த கரை சேரும் நுரையாவும் கவிதை சரம். அலையோய கடலுந்தன் கருணை மனம், வந்த கரை சேரும் நுரையாவும் கவிதை சரம். ஆதி நீயே அந்தமும் நீயே பாடுகிறேன் உன் இயேசுவே. அன்னையும் நீயே தந்தையும் நீயே போற்றுகிறேன் உன் இயேசுவே. ஆதி நீயே அந்தமும் நீயே பாடுகிறேன் உன் இயேசுவே. அன்னையும் நீயே தந்தையும் நீயே போற்றுகிறேன் உன் இயேசுவே. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். மலவீணை தலையிட்டு நீ மீட்டினாய், அதில் மலர்மாக்கள் பல கோடி உருவாக்கினாய். மலவீணை தலையிட்டு நீ மீட்டினாய், அதில் மலர்மாக்கள் பல கோடி உருவாக்கினாய். என் வாழ்வும் ஒரு பாடல் இசையேற்றனி, அதில் எழுதாமல் எல்லாம் உன் புகழ் பாடுதே. என் வாழ்வும் ஒரு பாடல் இசையேற்றனி, அதில் எழுதாமல் எல்லாம் உன் புகழ் பாடுதே. ஆதி நீயே அந்தமும் நீயே பாடுகிறேன் உன் இயேசுவே. அன்னையும் நீயே தந்தையும் நீயே போற்றுகிறேன் உன் இயேசுவே. ஆதி நீயே அந்தமும் நீயே பாடுகிறேன் உன் இயேசுவே. அன்னையும் நீயே தந்தையும் நீயே போற்றுகிறேன் உன் இயேசுவே. ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை பாமாலையாக நான் சூடுவேன். ஒரு கோடி பாடல்கள் நான் பாடுவேன், அதை